வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊர் பஞ்சாநாடு. பஞ்சாநாட்டில் 4 கும்பாபிஷேகம் நடக்குது. வாங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க போவோம். இப்போ பையனாடு கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லாரையும் சிறப்பாக வரவேற்றுக்கிட்டு இருந்தது 2 யானை. எவ்வளோ அழகாக பாருங்கள். அப்படியே முதல்ல அப்பா தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க பாருங்க. முதல்ல பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் தான் நடந்துச்சு. இது வந்து பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம். இது முடிஞ்சதுக்கப்புறம் பிடாரி அம்மன் கோயில். இது வந்து பிடாரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகமும் ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. அதுக்கடுத்தது ஐயனார் கோயிலுக்கு கும்பத்தில் தண்ணி ஊற்றுறது கலசம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம், 3வது கும்பாபிஷேகம். இது முடிஞ்சு இது மாரியம்மன் கோவில் 4வது கும்பாபிஷேகம். இது ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறதே சிறப்புன்னு சொல்லுவாங்க. 4 கும்பாபிஷேகம் பார்க்குறது பெரிய புண்ணியம். உங்களுக்கும் கிடைக்கணும்னு அந்த வீடியோ எடுத்த ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பார்த்தீங்களா? ஒரு கும்பாபிஷேகம் எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் கும்பாபிஷேகம்லாம் பார்த்துட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்புறம் அன்னதானம் வர அங்கே பந்தி போட்டு சாப்பிட முடியாது. இன்னைக்கு சாப்பிட முடியாது. 5000 பேருக்கு பந்தி போட்டு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. தயிர் சாதம் கொஞ்சம் கொண்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.